என் குழந்தை சன்ரூஃப் கார்ல டிராவல் பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். எதனாலன்னு சொல்லிடுறேன். ஸோ குழந்தை சன்ரூஃப் கார்ல ஓப்பன் பண்றதுனால ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்றது பிளஸ் பார்ட்டிகுலேட் மேட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. பார்ட்டிகுலேட் மேட்டர்னா நுண்துகள்கள். இந்த நுண்துகள்கள் 2.5 கீழே இருக்கிற எல்லாமே லங்ஸோட டீப் எண்ட் வரைக்கும் போய் ரீச் ஆகி அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஸோ அதனால அடைப்பு ஏற்படுறதுனால என்ன ஆகும், குழந்தைக்கு வந்து இருமல் வரலாம், தும்மல் வரலாம், மூச்சுத்திணறல் வரலாம். அதுவும் வீசிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இது ஏற்படும். ஸோ ஐடியலி ரூஃப் கார்லேயே வந்து நான் டிராவல் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் பண்ணலாம். ஸோ அந்த டைம்ல பொல்யூஷன் கம்மியாக இருக்கும், அந்த பார்ட்டிகுலேட் மேட்டரும் கம்மியாக இருக்கும், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸும் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா போஸ்ட் ரெயினுக்கு அப்புறம் பண்ணலாம். இல்லை அமைதியாக இருக்கிற இடத்துல, கூட்டமே இல்லாத இடத்துல, டிராஃபிக் இல்லாத இடத்துல நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா அது ஒன்றுமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரையும் இதையும் அவாய்டே பண்ண முடியாதா சார், நீங்கள் மாஸ்க் போட்டுக்கலாம். அப்படியே மாஸ்க் போட்டு காரில் டிராவல் பண்ணாலும் ஓப்பன் ரூஃப்ல இருக்கிறதுனால ஈஸியாக அந்த நுண்துகள்கள் உள்ளாரையும் போய் ஏசியாலையும் அதை வந்து ரீசர்க்குலேட் பண்ண முடியாது. அது ஒன்றுமே பிரச்சனை தான் காசு பண்ணும். ஸோ டிராஃபிக் கன்ஜஸ்டட் ஏரியாவில் சன்ரூஃப் கார் ஓப்பன் பண்ணாமல் ஓட்டுறது தான் நமக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லது.